கிருஷ்ணகிரியில் புதிதாக கட்டப்பட்ட தினசரி காய்கறி கடைகள் கடந்த ஓராண்டுக்கு முன்பு திறக்கப்பட்ட நிலையில் இதுவரை பயன்பாட்டிற்கு வராததால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் நேருவால் திறக்கப்பட்ட தினசரி காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகளை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி சந்தைப்பேட்டை பகுதியில் நகராட்சி சார்பில் பேரறிஞர் அண்ணா காய்கறி மார்க்கெட் கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. இந்த காய்கறி மார்க்கெட்டில் உள்ள கடைகள் சேதமடைந்ததாக கூறி அங்கிருந்து வியாபாரிகளை நகராட்சி நிர்வாகத்தினர் அப்புறப்படுத்தினர். தினசரி காய்கறி மார்க்கெட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட வியாபாரிகள் பிழைப்புக்கு வழியின்றி சாலை ஓரங்களில் கடைகளை வைத்து காய்கறிகளை விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி நகராட்சி சார்பில் அண்மையில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதே இடத்தில் புதிதாக 50 உள்புற கடைகள் மற்றும் 20 வெளிப்புற கடைகள் என மொத்தம் 70 கடைகள் கட்டப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு விளம்பர திமுக அரசின் நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு புதிய கடைகளை திறந்து வைத்தார். அமைச்சரால் திறக்கப்பட்ட ஓராண்டு ஆகியும் இதுவரை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு காய்கறி மார்க்கெட் திறக்கப்படாமல் பூட்டியே கிடப்பதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் காய்கறிகளை சாலை ஓரங்களில் விற்பனை செய்வதால் மழை மற்றும் வெயில் காலங்களில் காய்கறிகள் அதிக அளவில் அழுகி சேதமடைவதாகவும் இதனால் பெரும் இழப்பு ஏற்படுவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2024 மார்க்கெட் இதை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி 3 மாதத்தில் நம்ம தலைவர் சேர்மேன் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. உங்களுக்குலாம் 3 மாதத்தில் உங்களுக்குலாம் கடையை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி எங்களை எல்லாமே அவங்க சொல்லி காலி பண்ண சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி காலி பண்ணி கொடுத்தோம். 3 மாதத்துக்கு மேலே ஆகி இப்போ 2 வருஷம் கிட்டே ஆக போகுது. இதுக்கான திறப்பு விழாவும் கடந்த நவம்பர் மாதம் நம்ம அமைச்சர் நேரு திறப்பு விழா பண்ணிட்டு போயிட்டாரு. பண்ணிட்டு போயும் இன்னைக்கு வரையும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. இதனிடையே பேரறிஞர் அண்ணா காய்கறி மார்க்கெட் என்ற பெயரை மாற்றி கருணாநிதி பெயரை சூட்டியுள்ளதாகவும் அதனை மீண்டும் பேரறிஞர் அண்ணா காய்கறி மார்க்கெட் என மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் மார்க்கெட் வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். வழக்கம் போல் விளம்பரத்திற்காக கடைகளை திமுக அரசு திறந்ததாகவும் கடந்த ஓராண்டுக்கு முன்பு திறக்கப்பட்ட கடைகள் இதுவரை பயன்பாட்டிற்கு வராததால் கடைகளை உடனடியாக திறக்க கோரி பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வியாபாரிகளின் குமுறலாக உள்ளது. சாலையோரமாகவே நாங்கள் எல்லாமே டெய்லியுமே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பண்டிகை கால சீசன் வேற தொடங்கிருச்சு. இந்த மழை காலத்தில் ரொம்பவும் டெய்லியுமே அவஸ்தைப்படுறோம். ஒரு வியாபாரியும் நஷ்டப்படுறாங்க. காய்கறி எடுத்துகிட்டு 10,000 ரூபாய் முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த 10,000 கூட வர முடியாமல் எல்லாம் மாட்டுக்கு கொட்டு போகிறேன். 1.5 வருஷமாக இது சம்மந்தமாக எல்லாரும் இது சம்மந்தப்பட்ட துறை எல்லாருக்குமே, நகராட்சிக்கும் சரி மாவட்ட ஆட்சியருக்கும் சரி எல்லாருக்குமே இது சம்மந்தமாக எங்களுடைய மனு நாங்கள் எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுவரையும் எங்களுடைய எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரையும் எங்களுக்கு எடுக்கலை. கட்டி முடிக்கப்பட்டு காய்கறி மார்க்கெட்டில் திறப்பு விழா கண்ட கடைகள் திறக்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பெரும் நஷ்டத்தை சந்திப்பதாகவும் விரைவில் கடைகளை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது.